ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அவரோட பிளட் குளுக்கோஸ் லெவல கரெக்ட்டா வச்சுக்கலன்னா, அவருக்கு கிட்னி டேமேஜ் ஆகுன்றாங்களே! அது எப்படி ஆகுது? நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்குமே அதோட வேலைய செய்ய எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி பெரும்பாலான அணுக்களுக்கு குளுக்கோஸ் அப்படின்ற எரிபொருள் மூலமா தான் வருது. அந்த குளுக்கோஸ் அந்த அணுக்களுக்குள்ள ஒரு கரெக்ட்டான அளவுல இருக்கிற வரைக்கும் தான் அது எனர்ஜிக்காக பயன்படும். இதுவே அந்த குளுக்கோஸோட லெவல் அந்த அணுக்களுக்குள்ள அதிக அளவுல போயிடுச்சுன்னா, அப்போ அது அட்வான்ஸ்ட் கிளைகேஷன் எண்ட் ப்ராடக்ட் அப்படின்ற டாக்ஸிக் ப்ராடக்ட்டா மாறிடும். அந்த டாக்ஸிக் ப்ராடக்ட் அந்த அணுக்கள கொஞ்சம் கொஞ்சமா சேதப்படுத்தும். இப்ப நம்ம கிட்னிஸ பத்தி ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா, நம்ம கிட்னிஸ் அப்படின்றது பிசியலாஜிக்கலா ஒரு ஃபில்டரிங் யூனிட். ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அவரோட பிளட் குளுக்கோஸ் லெவல கண்ட்ரோலா வைக்கலன்னா, கிட்னி டிஷ்யூஸ்குள்ள இந்த அதிக லெவல் குளுக்கோஸ் போறனால, இந்த ஃபில்டர்ஸ்ல டேமேஜ் ஏற்பட்டு, யூசுவலா யூரினரி ஃப்ளூயிட்ல வெளியேறாத ஆல்புமின் போன்ற பொருட்கள்லாம் யூரின்ல வெளியேற ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் இந்த சுகர் லெவல் கண்ட்ரோலே இல்லாம இருந்ததுன்னா, அந்த ஃபில்டர் கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகி, அது ஒரு மாரியான ஃபைப்ரோசிஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ கிட்னிஸ தாண்டி நம்ம யூரினரி டியூபில்குள்ள எந்த ஒரு ஃப்ளூயிடுமே எக்ஸ்கிரீட் ஆகாது. நம்ம உடம்புல வேஸ்ட் ப்ராடக்ட்ஸும், எக்ஸஸான வாட்டரும் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சுரும். வெறும் ஹை சுகர்னால மட்டும் டேமேஜ் இல்லாம, இப்ப யூரினரி டியூபியூல்ல ஆல்புமின் லீக் ஆச்சுன்னா, அந்த ஆல்புமினுமே கொஞ்சம் கொஞ்சமா கிட்னிஸ டேமேஜ் பண்ணும். அதனால தான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ஏர்லி ஸ்டேஜ்ல யூரின்ல புரோட்டீன் லீக் ஆச்சுன்னா, அந்த புரோட்டீன் லீக்க குறைக்கிறதுக்கான மெடிசின்ஸ டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. ஸோ, ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அவரோட சுகர கண்ட்ரோலா வைக்கிறது மூலியமா, அவரோட ஃபில்டர்ஸ டேமேஜ் ஆகாம பாதுகாத்துக்கலாம். ஒருவேளை அந்த ஃபில்டர்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுனாலும், அது வழியா லீக் ஆற ஆல்புமின குறைக்கிறது மூலியமா, அவரோட கிட்னி ஃபர்தர் டேமேஜ் ஆகாம பாதுகாத்துக்கலாம்.